மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11th பாட்னியில் பிளான்ட் கிங்டம், தாவர உலகம், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம், பயோலோஜெனடிக் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் அதர் சோர்சஸ் சிஸ்டம் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்சஸ் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் இன் த கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஆல்கேயுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஓகே, தென் ஆல்கேயோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ், அதில் வந்து அதனுடைய கிளாஸஸ் குளோரோஃபைசியே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியோஃபைசியே ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடோஃபைசியே ரெட் ஆல்கே, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தட் வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் த பிரயோஃபைட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் பிரயோஃபைட்ஸ், what are the parts are present on the bryophytes, importance of bryophytes பார்க்க போகிறோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் bryophytes பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் உள்ள bryophytes டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸஸ் இந்த லிவர்வுட்ஸ், அதை டிஸ்கஸ் பண்ணோம். மோசஸ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஸோ கண்டினியூ வாட்சிங் தி வீடியோ. ஓகே, டுடே வி ஆர் கோயிங் டிஸ்கஸ் அபவுட் த பிளான்ட் கிங்டம். ஸோ பிளான்ட் கிங்டத்தில் ஸோ ஹவு தே ஆர் பிளான்ட் ஆர் கிளாசிஃபைடு. இப்போ நம்ம அனிமல் கிங்டம் பார்த்துருப்போம், அதில் அனிமல்ஸ் தான் எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்னு பார்த்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிளான்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஸ்டம் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைலோஜெனடிக் சிஸ்டம். ஸோ இதுலேயே நம்ம மீனிங் கொடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் செயற்கையான வகைப்பாடு கிடையாது, ஃபியூ கேரக்டர்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தினுடைய சில மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸை மட்டும் வச்சு கிளாசிஃபை பண்ணது தான் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் நேச்சுரல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்பாலஜி அண்ட் அனாட்டமி அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ஆர்கானிசத்தை கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா அது நேச்சுரல் சிஸ்டம். பைலோஜெனடிக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் த ஆர்கானிசம். ஓகே, இந்த ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கானிசம் அதோடைய ஹிஸ்டரி, அது எங்கேருந்து வந்துச்சு அதை வச்சு கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா that is called phylogenetic classification or phylogenetic system. அப்ப 3 kinds of systems in biological classification இருக்கு. So first artificial classification system பார்க்கலாம். So artificial system first கொண்டு வந்து யார் அப்படின்னா earliest system of classification தான் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, இந்த artificial system. அப்ப artificial system அப்ப earliest system. earliest சிஸ்டத்துல எதை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா they were based on வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், அதோடைய மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் நம்ம சொல்லுவாங்க. ஆர் என்ன அது சூப்பர்ஃபிஷியல் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், மேலோட்டமான பண்புகள்னு சொல்லுவாங்க. சூப்பர்ஃபிஷியல் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் சச் எஸ் ஹேபிட். ஓகே, ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது அது பாடியோடைய ஸ்ட்ரக்சர், ஹேபிடேட் அப்படிங்கிறது அது எங்க இருக்கு, ஹேபிட்ங்கிறது அதோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் அதோடைய கலர், நெக்ஸ்ட் அதோடைய நம்பர் எத்தனை இருக்கு, அதோட ஷேப் ஆஃப் லீவ்ஸ், நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ், லீவ்ஸ் எத்தனை இருக்கு, அது என்ன ஷேப்ல இருக்கு, இதை வச்சு ஒரு பிளான்ட்டை கிளாசிஃபை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுல லின்னேயஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர். இதை நோட் பண்ணிக்க, 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ் கிளாசிஃபை பண்ண அந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தை எதை பேஸ் பண்ணி அவங்க கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா ஆண்ட்ரீஷியம் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை வச்சுதான் ஒரு பிளான்ட்டோடைய இதை வச்சுதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப லின்னேயஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர். அதை நோட் பண்ணிக்கணும். எதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியத்தோட ஸ்ட்ரக்சர் வச்சுதான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிராபேக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண போறோம். இதோடைய குறைபாடுகள் தான் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிராபேக்ஸ். they are separated the close related species. நல்லா நோட் பண்ணீங்க,
க்ளோஸா இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் தனிமைப்படுத்திருக்காங்க. செப்பரேட்டட் த க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் சின்ஸ் தேர் பேஸ்ட் ஆன் த ஃபியூ கேரக்டர்ஸ். ஓகே, அவங்க வந்து ஃபியூ கேரக்டர்ஸ் வச்சு கிளாசிஃபை பண்றதுனால க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் செப்பரேட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்ட் என்னது செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஒரு டிராபேக். ரெண்டுமே சம அளவுல வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வெஜிடேட்டிவ்க்கும் சரி, அதோட செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கும் சரி. ஸோ திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் சின்ஸ் த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் ஈஸிலி அஃபெக்டட் பை த என்விரான்மெண்ட். ஸோ இவர் வந்து இந்த வெஜிடேட்டிவ் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ இந்த வெஜிடேட்டிவ்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாயில் நல்லா ஃபர்டைலா இருக்கு, நல்ல ரைனிங் சீசன் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த அந்த இடத்துல உள்ள பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். அதே பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிளான்ட் லைக் தட் மேங்கோன்னு வச்சுங்க, நல்ல சாயில மினரல்ஸ் நல்லா இருக்கு, வாட்டர் நல்லா ஃப்ரீக்வெண்டா கிடைச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த மேங்கோ ட்ரீ நல்லா க்ரோ ஆகும். அதே மேங்கோ ட்ரீ சாயில வந்து நல்ல மினரல்ஸ் இல்லை, வாட்டர் உங்களுக்கு அந்த அளவு பொட்டன்ஷியலா இல்லை ஃப்ரீக்வெண்டா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உள்ள மேங்கோ ட்ரீ க்ரோ வளராது. அப்ப அந்த இடத்த வந்து அப்ப தனி அது ட்ரீ ஸ்பீசிஸா கொண்டு போக முடியுமானா முடியாது. அப்ப ஒரு வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு பிளான்ட்ஸுடைய growth இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, கிளாசிஃபை பண்ண முடியாது. இது ஒரு பயங்கர டிராபேக். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்துல வந்து நிறைய டிராபேக்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இது டிராபேக்ஸ் இருக்க தொட்டு அடுத்தது ஒரு கிளாசிஃபிகேஷன் வருது. அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், இயற்கை வகைப்பாட்டு முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அமாங் த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் இயற்கையா எப்படி இருக்கு அதை வச்சு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அஃபினிட்டினா ஒற்றுமைகள், சிமிலாரிட்டி தான் அஃபினிட்டிம்பாங்க. ஓகே, கன்சிடரிங். ஸோ இந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன்ல என்னென்னலாம் அவங்க கன்சிடர் பண்ணாங்க, என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ், மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அனாட்டாமிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ். அனாட்டமிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் சச் எஸ் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, எம்பிரியாலஜி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. போட்டோசிந்தசிஸ் எப்படி அக்கர்ஸ் ஆகுது, இது எல்லாமே வச்சு பிரிச்சது தான் நேச்சுரல் சிஸ்டம். நாட் ஓன்லி த சிங்கிள் மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் ஆர் இன்டர்னல் ஃபியூச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கன்க்ளூடட் இன் த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கிவன் பை, இது யார் கொடுத்தது அப்படின்னா ஜார்ஜ் பெந்தம், இன்னொன்று யாரு ஜோசப் டால்டன் ஹூக்கர். அதாவது சிம்பிள் ஃபார்ம்ல பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துல வருது. ஓகே, அப்ப நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன். பைலோஜெனடிக் அப்படின்னா நான் எப்படி சொல்லியிருப்பேன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மூதாதை யாரு, அந்த மூதாதையருடைய ஆன்செஸ்டருடைய கேரக்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்கா, நம்மளுடைய கேரக்டர்ஸ் அதுட்ட இருக்கா, அப்ப எப்படி நம்ம வந்து ஆன்செஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்ப பைலோஜெனடிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆனிச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்கானிசத்தை கிளாசிஃபை பண்றோம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் among the organism. This assumes that organism in the same taxa have a common ancestor. Same taxa அப்படிங்கன்னா பைலம் கார்டேட்டா அப்படின்னா அந்த கேட்டகரிஸ்ல உள்ள அனிமல்ஸ் எல்லாமே காமன் ஆன்செஸ்டர்ல வந்துடுது. ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு டாக்ஸா இருக்குன்னா அதுல உள்ள ஆர்கானிசம் எல்லாமே காமன் ஆன்செஸ்டர். ஜீனஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸா இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே ஒரு காமன் ஆன்செஸ்டர். ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸா இருக்கு அப்படின்னா அதுல உள்ள ஆர்கானிசம் எல்லாமே கம்மிங் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர். இது எல்லாமே வேர்ல்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கானிசம் வந்திருக்கும், அதுதான் காமன் ஆன்செஸ்டர். அதுல இருந்தா உங்களுக்கு கிராஜுவலா எவல்யூஷன் நடந்து ஹியூமன் டாப் மோஸ்ட் நம்ம வந்திருக்கோம். அப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு காமன் ஆன்செஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் பொழுது 12 to 16 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதுக்கப்புறம் 6 to 8 மில்லியன் இயர்ஸ் எகோ, 4 to 6 மில்லியன் இயர்ஸ் எகோ,
எல்லாம் மில்லியன்ஸ் தான். அப்ப மில்லியன் இயர்ஸ் போக 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 உங்களுக்கு நியூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட், அதர் சோர்சஸ் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் இன் த கிளாசிஃபிகேஷன். மற்ற சோர்சஸ் தான் இருக்கு, எது அந்த இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணக்கூடிய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் என்னென்னு பாருங்க. நியூமரிக்கல் டாக்ஸானமி. நியூமரிக்கல் அப்படிங்கிறது, நியூமரிக்கல் அப்படின்னு நம்பர்ஸ், தமிழ்ல எண்ணியல் வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம், நோட் பண்ணிக்கிறோம் கிளாசிஃபை பண்றதுக்கு. இட் இஸ் கேரிட் அவுட் பை யூசிங் கம்ப்யூட்டர். இதுக்கு நம்ம வந்து மேனுவலா பண்ண முடியாது, இதுக்கு வந்து சிஸ்டம் இஸ் நீடட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் வச்சுக்கலாம். இதுல கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு சிம்பிள் கொடுத்து அது அவுட்புட் வாங்குறோம் நம்ம. ஓகேங்களா? இப்ப லீஃப் இருக்குன்னா லீஃபுக்கு நம்ம லீஃப்னு கொடுக்க போறது இல்லை, அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்க போறோம். அந்த சிம்பிளை யாரு அசஸ் பண்ண போறா, யாரு அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் தான் அனலைஸ் பண்ண போகுது. ஸோ நம்பர் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன், தான் ரொம்ப முக்கியம். நம்பர் அண்ட் கோடு, அந்த கேரக்டர்ஸ்க்கு கோடு கொடுக்குறோம். அசைன் டு ஆல் கேரக்டர்ஸ் அண்ட் டேட்டா ஆர் ப்ராசஸ்டு. எங்க ப்ராசஸ் ஆகுனா கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் ஆகுது. thus hundreds of characters can be equally considered. அப்ப பாருங்க, இப்ப எத்தனை கேரக்டர்ஸ் கொடுக்குறோம் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். நீங்க இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துடும். இந்த ஸ்பீசிஸ் இந்த ஸ்பீசிஸோட ரிலேட்டிவா இருக்கு அப்படிங்கறத சொல்லிடும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் நியூமரிக்கல் டாக்ஸானமி. அதுக்கு அப்புறம் வந்தது. ஓகேங்களா? அடுத்த டாக்ஸானமி வந்து பாத்தீங்கன்னா சைட்டோ டாக்ஸானமி. சைட்டோனாலே தெரியும் உங்களுக்கு, செல்லு. ஒரு ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய செல்லை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிளான்ட்டை வந்து கிளாசிஃபை பண்ணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு சைட்டோ டாக்ஸானமி. ஓகேங்களா? செல் முறையில பிளான்ட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன். சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் செல்லில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் குரோமோசோமோட நம்பர், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், குரோமோசோமோட பிஹேவியர். இதை வச்சு ஒரு ஆர்கானிசத்தை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் பாக்குறீங்க. சில இது ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்டோடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இன்னொரு ஸ்பீசிஸோட கம்பேர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து சைட்டலாஜிக்கல் டாக்ஸானமி நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், இது வந்து இல்ல இது ரிலேட்டடு, இல்ல இது வந்து ரிலேட்டட் இல்லை அப்படிங்கிறது குரோமோசோம் நம்பரு, குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், குரோமோசோம் பிஹேவியர் வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை அனலைஸ் பண்ணிடலாம். அதுதான் சைட்டோ டாக்ஸானமி. இப்ப ரீசெண்டா இதெல்லாம் எப்படி வந்துச்சு, சயின்டிபிக் ஃபீல்டுல வரக்கூடிய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால வந்ததுதான் எல்லாமே. இப்போ கம்ப்யூட்டரே இல்லை அப்படின்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்திருக்காது. ஓகேங்களா? சைட்டலாஜிக்கல் டெக்னிக்கே இல்லை அப்படின்னா சைட்டோ டாக்ஸானமி வந்திருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹியூமோ டாக்ஸானமி. ஹீமோ அப்படின்னாலே அது ஒரு வார்த்தை இருக்கு, தட் இஸ் கால்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஹீமோ டாக்ஸானமி இட் யூசஸ் டு கெமிக்கல் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் த பிளான்ட். அந்த ஒரு பிளான்ட்ல என்ன கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கு, ஒரு சேம் ஸ்பீசிஸ் இருக்குன்னா அதுக்கு சேம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டிட்யூஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளான்ட் இருந்ததுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டிட்யூஷன் இருக்கும். அப்ப அந்த கெமிக்கல் அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அப்ப கெமிக்கல்ஸ் வச்சு ஒரு பிளான்ட்டை வந்து கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோ டாக்ஸானமி அப்படிங்கிறது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் இப்ப பிளான்ட் கிங்டம்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே. சோ ஆல்கா ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள், ஒரு எளிய வடிவமைப்பு உடையது. தாலாய்டு, அதோட பாடி வந்து பார்த்தோன்னா தாலஸ் அல்லது தாலாய்டும்பாங்க. இதுல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால they have a autotrophic chlorophyll bearing and aquatic. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கும், இன்னொன்று மெரைன் வாட்டர்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். இது ஆல்கே. ஆர்கானிசம்ங்கிறது ஒரு உயிரி, சிம்பிளா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கு வந்து கண்ணு காது மூக்கு அப்படிங்கிறது இல்லை. இது பிளான்ட்டுங்கிறதுனால ரூட் கிடையாது, லீஃப் கிடையாது, ஸ்டெம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தலாய்டு, ஒரு என்னது ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். லைக் தட் இப்படி தான் இருக்காது. They are also occurs in moist stone. ஈரமான பாறைகள்ல இருக்கும் moist stone.
ஈரமான மண்ணுல இருக்கும், ஈரமான மரப்பகுதிகள் இருக்கும், உட்டு. ஓகேங்களா? இங்கெல்லாம் நீங்க பார்த்தாலே பிக்சர்ஸ் தெரியும். சம் அக்கர் இன் அசோசியேஷன் வித் ஃபங்கை. இதை நோட் பண்ணிக்கிறது 1 மார்க், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சில ஆல்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கையோடைய அசோசியேட் ஆயிட்டு இருக்கும், சிம்பயாட்டிக் அசோசியேஷன். அப்ப ஆல்கையும் ஃபங்கையும் சேர்ந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா லிச்சன். அப்ப லிச்சன்னா தனிப்பட்ட ஒரு உயிரி கிடையாது, சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்கே வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கு ஃபுட்டு ஃபங்கைக்கு கொடுக்கும், ஃபங்கை அந்த ஆல்கைக்கு தேவையான வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அண்ட் சம் அனிமல்ஸ்ல இருக்கு ஆன் ஸ்லோத் பியர். இங்க கவனிங்க, ஸ்லோத் பியர்னு உள்ள இதுதான் ஸ்லோத் பியரு. இந்த ஸ்லோத் பியர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல உள்ளது அதோட முடி கிடையாது, அது வந்து ஆல்கே. அந்த ஸ்லோத் பியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அசோசியேட் ஆயிருக்காது மேல. ஸ்லோத் பியர் கிரீன் ஃபர்னா முடி இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் சர்டன் ஆல்கே. அது மேல ஆல்கே இருக்கிறதுனால தான் அது வந்து பச்சை கலரா இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ ஆல்கே they form and the size of algae is highly variable. ஓகேங்களா? இதோட அமைப்பு இதோட அளவுலாம் வந்து பார்த்தோன்னா ஹைலி வேரியபிள், ஒரே மாதிரி இருக்காது. இது மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலார் ஃபார்ம். நோட் பண்ணீங்க, 1 மார்க். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஒரு யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல் ஃபார்ம், ஒரே ஒரு செல்லு தான் இருக்கு. எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ். ஸோ கிளாமிடோமோனாஸ் நீங்க பார்க்குறப்ப இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் கிளாமிடோமோனாஸ் இது வந்து சிங்கிள் செல்லா இருக்கக்கூடியது, ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் கிளாமிடோமோனாஸ். ஓகே, சென்டர்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கும், நுனியில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ளஜெல்லா இருக்கும். ஓகே, சம் ஆஃப் த மெம்பர்ஸ் கரோட்டினாய்ட்ஸ் இதுல இருக்கும். இதுதான் கிளாமிடோமோனாஸ்ங்கிறது சிங்கிள் செல் யூனிசெல்லுலார் ஃபார்ம்ஸ். காலோனியல் ஃபார்ம்ஸ்னா குரூப்பா இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. அது செப்பரேட்டா தனியா இருக்காது, உங்களுக்கு நிறைய ஆல்கே அந்த இது சேர்ந்ததுதான் காலோனியல் ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த வால்வாக்ஸ் அப்படிங்கிறது நிறைய காலனிஸ் சேர்ந்து இருக்கு பாருங்க, ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது காலோனியல் ஃபார்ம், அது வால்வாக்ஸ். ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் இழை போல இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, இழை போல உள்ளது யூலோத்ரிக்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வரணும், யூலோத்ரிக்ஸ். அண்ட் இன்னொன்று என்னது, ஸ்பைரோகைரா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ்னா அப்படியே நீல் இழை போல இருக்கும், ஃபிலமெண்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸோ இந்த ஆல்கையுடைய ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஆல்கை வந்து எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தே ஹாவ் எ 3 கைண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் என்னது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். செகண்ட் கேட்டகரி என்னது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பாருங்க, பை த ஃப்ராக்மெண்டேஷன். அதோட பாடி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா ஃப்ராக்மெண்ட் ஆகுது, கட் ஆகுது. சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆர் என்ன டெவலப் இன்டு த தாலஸ், அது ஒரு ஹோல் பாடியை உருவாக்கிடுது. ஸோ இங்க கவனிங்க, இது வந்து 2 பீஸா கட் ஆகுது, கட்டான 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஆர்கானிசமாவே என்ன செய்யுது, கன்வெர்ட் ஆகுது. இது மெத்தட்ல வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் வெஜிடேட்டிவ். நெக்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கவனிங்க, ஏசெக்சுவல் அப்படிங்கிறது வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த கேமிட். கேமிட்டோடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம உங்களுக்கு ஒரு ஆர்கானிசம் உருவானுச்சுன்னா அதுக்கு பேர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ பை த ப்ரொடக்ஷன் ஆஃப், அங்கேருந்து உங்களுக்கு என்ன உற்பத்தி ஆகுதுன்னா ஸ்போர்ஸ். எஸ்பெஷலி அது என்ன ஸ்போர்ஸ் சொல்றாங்க, ஜூ ஸ்போர்ஸ். இது பிளான்ட். ஏன் இந்த ஜூ ஸ்போர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, இங்க உருவாகுற அந்த ஸ்போர்ஸ் வந்து மூவபிள். ஏன் மூவபிள், அந்த ஸ்போர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா they have a flagella. flagella இருக்கிறதுனால they can move. அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா zoospores அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மோஸ்ட் காமன் they are flagellated சொல்றாங்க பாருங்க. flagellateனா flagella இருக்கு, flagella இருக்கிறதுனால it is a motile, மூவபிள்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆல்வேஸ் என்ன செய்யுது, என்ன ஃபியூஸ் ஆகாது, தே ஆர் ஜெர்மினேட் தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆல்வேஸ் எந்த நேச்சர்ல இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு நேச்சர்ல தான் இருக்கும். கேமிட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு நேச்சர்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் எந்த நேச்சர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தே ஆர் டிப்ளாய்டு இன் நேச்சர். ஸோ த டிப்ளாய்டு ஸ்போர் ஆர் ஜெர்மினேட், முளைக்க ஆரம்பிச்சிடும்.
ஒரு ஃபேவரபிளான ஒரு சாயில்லையோ ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்பொழுதோ the spores are germinated, give rise to the new plant. இதை நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா through fusion of two gametes. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகி சைகோட் வருது, சைகோட்ல இருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் குரோ ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்னென்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல இருந்து ஒரு 1 மார்க் டெஃபினட்டா உண்டு. என்னங்க பாருங்க. இது வந்து மெனி டைப்ஸ். அதுல வந்து பார்த்தா 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐசோகேமஸ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனைசோகேமஸ், ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், அனதர் ஒன் இஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊகேமஸ். ஸோ ஒன்று என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது ஈஸியா நீங்க இங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஃபர்தரா நம்ம வரும்பொழுது ஈஸியா நம்ம போயிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐசோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஐசோ அப்படின்னா சேம். ஸோ இங்க எப்படி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 gametes functionally and structurally, அதாவது physiologically and morphologically they are similar. பார்க்கறதுக்கும் அதோட செயல்பாடுகளும் எப்படி இருக்கு, ஒரே மாதிரியா இருக்கு. ஒரே மாதிரியான கேமேட் ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஐசோகேமி. கெமிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோமர். ஐசோனால சேம். ஸோ ஃபியூஷன் ஆஃப் கேமேட் சிமிலர் இன் சைஸ். they may be flagellated. flagella இருக்கு. flagella இருக்குனாலே உங்களுக்கு தெரியும் they are movable. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா யூலோத்ரிக்ஸ். நோட் பண்ணீங்க. இதுல flagella இருந்ததுன்னா அது யூலோத்ரிக்ஸ். நான் flagellated அப்படின்னா நான் மொட்டைல், அது மூவ் ஆகாது. அது வந்து எந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னா ஸ்பைரோகேரா. ஸ்பைரோகேரா ஆல்கேல அந்த கேமிட் வந்து அந்த இது வந்து நான் மூவபிள். யூலோத்ரிக்ஸ்ல மூவபிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது அனைசோகேமஸ் அப்படிங்கிறது. அனைசோ அப்படின்னா ஐசோக்கு ஆப்போசிட் தான் அனைசோ. டிஃபரண்ட் கேமிட்னு அர்த்தம். ஃபியூஷன் ஆஃப் 2 கேமிட் டிசிமிலர் இன் சைஸ். சைஸ்ல தான் டிசிமிலர், அதாவது ஸ்ட்ரக்சரலி டிஃபரண்ட், ஃபங்க்ஷனலி சேம். ஓகேங்களா? பிசியோலாஜிக் அதாவது உங்களுக்கு மார்பலாஜிக்கலி டிஃபரண்ட் பட் பிசியோலாஜிக்கலி சேம். நோட் பண்ணீங்க. பார்க்கறதுக்கு தான் டிஃபரெண்டா இருக்கு, ஆனா ரெண்டுமே மூவபிள் தான். that is called anisogamy. வித்தியாசம் ஒவ்வொன்றுக்கு சொல்லிட்டு வரேன். fusion of 2 gametes dissimilar. some species of என்னது எண்டோரினா. எண்டோரினா ஸ்பீசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிட் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபீமேல் கேமிட் வந்து லார்ஜர் இன் சைஸ்ல இருக்கு, மேல் கேமிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் இன் சைஸ்ல இருக்கு. ஓகே. அடுத்தது ஊகேமஸ். ஊகேமஸ் அப்படிங்கிறது fusion between one large non-motile அதாவது ஸ்டாட்டிக் ஃபீமேல் கேமிட். அப்ப ஃபீமேல் கேமிட் எக் வந்து பாத்தீங்கன்னா நான் மூவபிள், அது பெருசா இருக்கும். அனதர் ஒடிஸ் வந்து பாருங்க ஸ்மாலர் மொட்டைல் மேல் கேமிட். அது வந்து பார்த்தா எங்க நடக்குது அப்படின்னா வால்வாக்ஸ், இன்னொன்று என்னது ஃபியூக்கஸ். இந்த கிளாஸஸ்ல இந்த ஆர்கானிசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா ஊகேமஸ். எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்ன டைப் ஆஃப் கேமிட் ஃபியூஸ் ஆகுதுங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆல்கே. ஆல்கேயோட யூசஸ் என்ன நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா photosynthesis. Through photosynthesis they fix half of the total CO2 on earth and increase the level of dissolved oxygen. dissolved oxygen level increase பண்ணுது வாட்டர்ல இருக்கிறதுனால. அப்புறம் fix the total CO2, nearly half of the total CO2 on the earth. பூமியில கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றது இதுதான். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவையில்லை, பட் பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவை இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஆல்கே வந்து கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண தொட்டு தான் சக்சஸ்ஃபுல் ஜெனரேஷன் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீசிஸ் பூமியில ஆரிஜினேட் ஆயிருக்கு. அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை டிசால்வ் பண்ணி வாட்டர்ல வச்சிருக்க தொட்டு தான் வாட்டர்ல நிறைய ஆர்கானிசம்ங்கிறது உருவாயிருக்கு. சிம்பிள் ஆர்கானிசம் கிடையாது. அப்போ ஆர்கானிசம் வாட்டர்ல இருக்குன்னா அந்த வாட்டர்ல என்ன இருக்கணும்? இட் மஸ்ட் பி ஹேவ் த ஆக்சிஜன். அது எந்த ஃபார்ம்ல இருக்கணும்? டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப டிசால்வ்டு ஃபார்ம்ல ஆக்சிஜனை வாட்டர் மீடியத்துல யார் ஸ்டோர் பண்றா? இந்த ஆல்கே. ஃபர்ஸ்ட் தோணுன ஆர்கானிசம். ஓகே. தே ஆர் பிரைமரி ப்ரொடியூசர் அண்ட் பேசிஸ் ஆஃப் த ஃபுட் சைக்கிள் இன் ஆல் அக்வாட்டிக் அனிமல்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க.
இதுதான் மெயின் அந்த ஃபுட் செயின், ஃபுட் சைக்கிள், ஃபுட் வெப் எல்லாத்துக்கும் இனிஷியேட்டர் ஆல்கே தான். இதுதான் மற்ற ப்ராசஸ் எல்லாமே என்ன செய்யுது, தொடங்கி வைக்குது. ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆர்கானிசம், பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம், இதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்போ இதுதான் பிகினர்ஸ். ஓகேங்களா? இது வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரிக்ல ஃபிக்ஸ் பண்ணுது, டிசால்வ்டு ஆக்சிஜனை வாட்டர் மீடியத்தில் ஃபிக்ஸ் பண்ணுது. இட் இஸ் ஏ பிரைமரி எவ்ரிதிங். நெக்ஸ்ட் பாருங்க, about 70 species of marine algae are used as food. ஸோ இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒயிட் கலர் ஜல்லி மாதிரி உள்ளது, அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யூஸ் as a food supplement. இட் இஸ் நாட் மெயின் சப்ளிமெண்ட்னா அடிஷனல் ஃபுட்டா. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, போர்பைரா, லாமினேரியா, இன்னொன்று சர்காசம், இதெல்லாம் கடல்ல கிடைக்கக்கூடிய ஆல்கே ஸ்பீசிஸ். அடுத்தது அகார். அகர் நம்ம தெரியும் ஃப்ரம் என்னது, ஜிலிடியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராசிலேரியா. அண்ட் ரெண்டு ஸ்பீசிஸ்லையும் சேர்ந்துறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோஸ் அண்ட் இந்த ஐஸ்கிரீம் அண்ட் ஜல்லி ஃபார்மேஷனுக்கு இந்த அகார் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பாக்டீரியா கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட்டாக யார் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மீடியத்தில் யூ ஷுட் ஆட் த அகார். இந்த அகார் தான் அந்த பாக்டீரியா க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அகாரை தான் எங்கெங்கே ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் அதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஜெல்லிஸ், இந்த ஜெல்லி எல்லாமே வந்து முட்டாய் மாதிரி உள்ளது. இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த அகாருங்கிறது இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த சப்ளிமெண்டரி புரோட்டீன். அடுத்தது சம் மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கே. நல்லா தெரிஞ்சுங்க, பிரெயின் மெரைன்ல ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே இருக்கு. அதோட கிளாஸஸ் நம்ம படிக்க போறோம். ப்ரொடியூஸ்டு ஹைட்ரோகொலாய்ட்ஸ், அதாவது வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸ். ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுல வாட்டர் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கோம், வாட்டரை எவாப்ரேட் பண்ணாது. நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப இந்த வாட்டர் ஹோல்டிங் அதாவது ஹைட்ரோகொலாய்ட்ஸ் வச்சு அதுல ஏதாவது நம்ம மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து அதாவது பிளான்ட்டுடைய பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளான்ட்டினுடைய பூவா இருக்கலாம், அந்த பிளான்ட்டினுடைய ஸ்டெம்மா இருக்கலாம், அந்த பிளான்ட்டினுடைய அதர் மெட்டீரியலா இருக்கலாம். ஸோ ஹைட்ரோகொலாய்ட்ஸை வச்சு நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அப்படியே இருக்கும். அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீநேச்சரும் ஆகாம லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து அதை கொண்டு போகலாம். ஸோ மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கே ப்ரொடியூஸ் ஹைட்ரோகொலாய்ட்ஸ் வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸ். எக்ஸாம்பிள் என்ன, அது பேர் என்னது, அல்ஜின். அல்ஜின்ங்கிறது ப்ரௌன் ஆல்கே மூலமா வரக்கூடிய ஹைட்ரோகொலாய்ட்ஸ். அடுத்தது கராகின். கராகின்ங்கிறது ரெட் ஆல்கே மூலம் வரக்கூடிய ஹைட்ரோகொலாய்ட்ஸ். தீஸ் ஆர் யூஸ்டு கமர்ஷியலி. ஓகேங்களா? இப்போ அதர் கண்ட்ரிக்கு கொண்டு போறோம், இந்தியா இங்க உள்ள பிளான்ஸோட பார்ட்ஸ், அதுக்கு வாட்டரோடைய கண்டிஷன் ரொம்ப தேவை. அப்படிங்கும்போது இந்த ஹைட்ரோகொலாய்ட்ஸ் உள்ள வச்சு அந்த மெட்டீரியல் அனுப்பும்போது அதை லைவ் கண்டிஷன்லேயே போகுது, இறந்து போயிடாது. நெக்ஸ்ட் புரோட்டீன் ரீச் யூனிவர்சல் உள்ள ஆல்கே லைக் என்னது, நோட் பண்ணீங்க, புரோட்டீன் அதிகமாக உள்ளது ஆல்கேல குளோரெல்லா ஸ்பைருலினா. ஸோ இந்த குளோரெல்லா ஸ்பைருலினா யூஸ்ட் அஸ் எ ஃபுட் சப்ளிமெண்ட் பை ஸ்பேஸ் டிராவலர்ஸ். இது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். அப்ப ஸ்பேஸ் டிராவலர்ஸ் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல பிரியாணி, மட்டன் மசாலா அதெல்லாம் சாப்பிட்டு போக முடியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன எனர்ஜியை மட்டுமே கொடுக்கக்கூடிய கேப்சூல் இருக்கும். தட் capsule is made up of spirulina capsule. இந்த டேப்லெட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்க வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜிக்கு தேவையான மெட்டீரியல் மட்டுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பேஸுக்கு போகும்போது ஃபீக்கல் மேட்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அங்க டாய்லெட் எந்த ஃபெசிலிட்டிஸும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் லோவா இருக்கும். நீங்க வந்து வாட்டரை நீங்க போர் பண்ண விட வாட்டர் அப்படியே ஹோல்டிங் தான் இருக்கும், ஃப்ளோட்டிங்ல தான் நிற்கும். ஸோ அப்படியேப்பட்ட உள்ளவங்களுக்கு எனர்ஜி தேவை உயிர் வாழ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டையும் அதிக அளவு எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த குளோரெல்லா, இன்னொன்று என்ன, இந்த ஸ்பைருலினா டேப்லெட், அதாவது புரோட்டீன் ரிச் சப்ளிமெண்ட், அது வந்து ஸ்பேஸ் டிராவலர்ஸ்க்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸ்பேஸ் டிராவலர்ஸ்னா சேட்டலைட் மூலயமா அதர் பிளானட்டுக்கு போறவங்க. நெக்ஸ்ட் ஆல்கே. ஆல்கேயுடைய கிளாசிபிகேஷனை பார்க்குறோம். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே. ஸோ கிளாஸஸ் ஆஃப் ஆல்கே 3 கேட்டகரி என்னன்னு பாருங்க. ஒன்று குளோரோஃபைசியே. குளோரோ அப்படின்னாலே தெரியும், குளோரோஃபில். அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா தே ஆர் கிரீன் இன் கலர். ஓகே. நெக்ஸ்ட் பியோஃபைசியே. பியோ அப்படிங்கிறது ப்ரௌன் ஆல்கே. இங்க கவனிங்க, ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க, ப்ரௌன் ஆல்கே. அடுத்தது ரோடோஃபைசியே. ரோடோஃபைசியே, ரோடாப்சின், ரெட்டினால்,
ஓகே, ரோடோ அப்படிங்கிறது ரெட்டு, 5C அப்படின்னா ஆல்கே பிளான்ட், இது வந்து ரெட் ஆல்கே, ரெட் கலர்ல இருக்கா. ஸோ இது எத்தனை கிளாஸா பிரிக்கிறாங்க? ஆல்கே வந்து 3 கிளாஸ், குளோரோஃபைசியே, பியோஃபைசியே, ரோடோஃபைசியே. ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே, கிரீன் ஆல்கே. அதை நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கிளாஸஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குளோரோஃபைசியே. ஸோ கிளாஸ் குளோரோஃபைசியில என்னென்ன கேட்டகரி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது யூனிசெல்லுலார், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். குரூப்பாவும் இருக்கும் அல்லது தனியாவும் இருக்கும். குரூப்பா அப்படியே காலனியலா இருக்கலாம், ஆர் சம்டைம் தே ஆர் ஃபிலமெண்டஸ். எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஃபிலமெண்டஸா இருக்கலாம். யூசுவலி கிராஸ் கிரீன் டியூ டு த பிக்மெண்ட். இது பார்க்கிறதுக்கு புல்லினுடைய பச்சை நிறத்துல இருக்கும். முக்கியமான ஒன்மா இருக்கு, இது என்ன குளோரோஃபில் இருக்குன்னு கேட்பாங்க. குளோரோஃபில் ஏ அண்ட் பி இந்த குளோரோபிளாஸ்ட். அதோட குளோரோபிளாஸ்ட்ல என்ன பிக்மெண்ட் இருக்கு அப்படின்னா குளோரோஃபில் ஏ அண்ட் பி. இந்த குளோரோஃபில் ரொம்ப முக்கியம். 3 கிளாஸ்ல என்ன குளோரோஃபில் இருக்குன்னு கேட்பாங்க. பியோஃபைசில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி அண்ட் சி அந்த கேட்டகரியில வரும். ஓகேங்களா, இதுல ஏ அண்ட் பி. The chloroplast may be எப்படி இருக்கலாம் அப்படின்னா discoid. ஃபார் யூக்ளினால இருக்கும்போது பாருங்க, இந்த யூ ஷேப் டிஸ்காய்ட்ல இருக்கு பாருங்க உள்ள, that is called chloroplast. ஓகேவா, that is called chloroplast. ஓகே, may be discoid, plate like round ஷேப்ல இருக்கலாம், plate like, reticulate வலைப்பின்னல் அளவுல இருக்கலாம், reticulate like that, இதே மாதிரி. நெக்ஸ்ட் கப் ஷேப்டு தட்டு வடிவில் இருக்கலாம். ஓகே, கப் ஷேப்டு, ஸ்பைரல் ஆர் என்ன ரிப்பன் ஷேப்டு. எந்த கேட்டகரி? டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அப்ப உங்களுக்கு அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ஒரே மாதிரி கிடையாது, அதுல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல யார் இருக்கா அப்படின்னா அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கு பிக்மெண்ட். அங்க இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேட்டகரி அப்படிங்கிறத மைண்ட் வச்சுங்க. ஸோ இந்த குளோரோஃபைசியே அதுல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவ் ஒன் ஆர் மோர் என்னது பைரினாய்ட்ஸ். நோட் பண்ணுங்க, பைரினாய்ட்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஸ்டோரேஜ் பாடி. அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் பைரினாய்ட்ஸ். ஸோ வேர் இஸ் த லொகேஷன் ஆஃப் பைரினாய்ட்ஸ்? கவனிங்க, திஸ் இஸ் த பைரினாய்ட்ஸ். ஓகே, இதுதான் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பைரினாய்ட்ஸ். ஸோ குளோரோபிளாஸ்ட் பைரினாய்ட்ஸ் கண்டெயின் புரோட்டீன் பிசைட் த ஸ்டார்ச். பைரினாய்ட்ஸ் என்ன இருக்கு? புரோட்டீன் இருக்கு, as well as அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்கு. ஸ்டார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு புரோட்டீன் வேற ஸ்டோரேஜ் ஆகுது அந்த பைரினாய்ட்ஸ்ல. சம் ஆல்கே ஸ்டோர் ஃபுட் அஸ் ஆயில் டிராப்லெட்ஸ். இது நோட் பண்ணீங்க, சில ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை ஸ்டோர் பண்ணுது ஃபுட்டா? ஆயில் டிராப்லெட்ஸையும் அதில் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. தே ஹாவ் ரிஜிட் செல்வால். ரிஜிட் அப்படின்னா ஸ்பெல்லிங் ஆயிருக்கும், உப்புனது, உப்பிய செல்வால்னு அர்த்தம். ரிஜிட் செல்வால் மேடப் ஆஃப் இன்னர். நோட் பண்ணிக்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு செல்வால் இருக்கு, ஒன்று இன்னர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர். ஸோ இன்னர் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். இன்னர் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் லேயர் அண்ட் அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டோஸ் லேயர். நோட் பண்ணீங்க, அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டோஸ். ரெண்டு செல்லுவால் இருக்கு. ஓகே, இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ். இன்னர் அப்படின்னா ஐசி, இன்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐசி, இன்னர் செல்லுலோஸ். அவுட்டர்ங்கிறது ஓபின்னு வச்சுங்க, ஐசி. ஓபினா அவுட் பேஷண்ட். நீங்க டாக்டர் ஆக போறீங்க, டாக்டர் போயிட்டு டாக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் யாரை நிறைய மீட் பண்ணுவீங்கன்னா ஓபி பேஷண்ட் போய் நம்ம பார்ப்பீங்க, அவுட் பேஷண்ட், ஓபி வார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இன்னர் வந்து பார்த்தோன்னா ஐசி செல்லுலோஸ், அவுட்டர் வந்து பார்த்தோன்னா பெக்டோஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இதில் அது 1 மார்க் அது. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ். இதெல்லாம் நோட் பண்ணிங்க, எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரோஃபைசியில கிளாமிடோமோனாஸ் சிங்கிள் செல்லாக இருக்கக்கூடியது, இதுதான் கிளாமிடோமோனாஸ். வால்வாக்ஸ் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வால்வாக்ஸ். இது வந்து காலனியல் ஃபார்ம், பால் போல இருக்கு பாருங்க, வால்வாக்ஸ். நெக்ஸ்ட் யூலோத்ரிக்ஸ். யூலோத்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் அந்த கேட்டகரியில தான் இருக்கு, யூலோத்ரிக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரோகைரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாரா. ஓகே,
CVUSC. CUV கார் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு ஃபேமஸான கார் CUV. CV. ஓகே, அதே போல அதை மைண்ட்ல வச்சுங்க. சீட் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க. ஸோ கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகேரா, இன்னொன்று சாரா. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், ஏதாவது ஒரு லாஜிக்ல மைண்ட்ல செட் பண்ணீங்க. அனதர் ஒன் இஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் போயிடலாம். ஸோ அதுல தான் கண்டினியூஷன் ஆகுது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாரா அப்படிங்கிறது எப்படிங்கிறது, யூலோத்ரிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்பைரோகேரா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் இதோட ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கறத நம்ம கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இது எந்த மோட்ல ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். என்ன ரீப்ரொடக்ஷன் பண்றது? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இது அதே தான், பை த பிராக்மெண்டேஷன் ஆர் பை ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர். ஸ்போர்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்வேஸ் டிப்ளாய்டு. ஓகே, ஸ்போர்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகாது, ஜெர்மினேட் தான் ஆகும். முளைக்க தான் செய்யும், ஃபியூஸ் ஆகாது. கேமெட் தான் ஃபியூஸ் ஆகும். இது வெஜிடேட்டிவ். ஏசெக்சுவல்ல வந்து பாத்தீங்கன்னா பை ஃபிளாஜிலேட்டட் ஜூஸ்போர் ப்ரொடியூஸ்டு இன் தி ஜூஸ்போராஞ்சியா. அப்ப ஜூஸ்போர்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஜூஸ்போராஞ்சியால இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஜூஸ்போராஞ்சியா, திஸ் இஸ் த ஜூஸ்போர். இதுதான் ஜூஸ்போராஞ்சியா. ஜூஸ்போராஞ்சியால இருந்து ஜூஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஜூஸ்போர் மியாசிஸ்ல இன்வால்வ் ஆகி கேமெட் ஃபார்மேஷன் நடந்து அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வரும்போது நமக்கு தெரியும், ஒரே மாதிரியான கேமெட் இருந்ததுன்னா அது ஐசோகேமெட். டிஃப்ரெண்ட் இதுல இருந்தது, ஐ திங்க் ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா அது அனைசோகேமஸ். ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும். ஊகேமஸ்ங்கிறது பெருசாவும் சின்னதாகவும் இருக்கும். இன்னொன்று பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ல ஒன்று மூவபிள், இன்னொன்று இம்மூவபிளா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அனைசோகேமெட்ல ரெண்டுமே மூவபிள். நம்ம செகண்ட் கேட்டகரி என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பியோபைசியே, அதாவது பிரவுன் ஆல்கே. ஸோ இந்த பிரவுன் ஆல்கேல என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குங்க. ஸோ பிரவுன் ஆல்கே. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரவுன் ஆல்கே? ஸோ இந்த பிரவுன் ஆல்கேல வாட் ஆர் த கேரக்டர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். தே ஆர் மோஸ்ட்லி மெரைன் ஃபார்ம்ஸ். எங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா தே ஆர் மோஸ்ட்லி எங்க இருக்கு? மெரைன் ஃபார்ம்ஸ். தே ஷோ கிரேட் வேரியேஷன் இன் சைஸ். நல்லா தெரிஞ்சுங்க. இதுல வந்து பார்த்தோன்னா அதோடைய மெரைன் கடல்ல தான் இருக்கு. அதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்காது. தே ஹேவ் ஏ வேரியேஷன் சைஸ் அண்ட் ஃபார்ம். டிஃபரன்ஸ் சைஸ், அளவு, வடிவத்துல டிஃபரெண்டா இருக்கும். த ரேஞ்சஸ் ஃப்ரம் சிம்பிள் பிரான்ச்டு. சிம்பிள் பிரான்ச்னா சிம்பிளா இருக்கும். அதுல சம்டைம் தே ஹேவ் ஏ பிரான்ச்சஸ். ஓகே, சிம்பிள் பிரான்ச்சடா இருக்கு. ஆர் தே ரேஞ்சஸ் ஃப்ரம் சிம்பிள் பிரான்ச்டு ஆர் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். ஃபிலமெண்டஸ்னா நீலியடை போல இருக்கு, ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எக்டோகார்பஸ். ஓகே, எக்டோகார்பஸ் டு ப்ரோஃபியூஸ்லி பிரான்ச்டு ஃபார்ம். நல்ல பிரான்ச்சடா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கெல்ப்ஸ். இதை நோட் பண்ணீங்க. இந்த கெல்ப்ஸ்ங்கிறது எங்க அப்படின்னா மரைன்ல 100 மீட்டர் லெங்க்த்துக்கு ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கும். கீழே இருந்து 100 மீட்டருக்கு லெங்க்த்துக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெல்ப்ஸ். ஓகே, இந்த கெல்ப்ஸ்ங்கிறது டயக்ராம் கொடுக்கல, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. கெல்ப்ஸ் ஒரு சின்ன ஒரு போட்டே சாய்க்கக்கூடிய அளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி இருக்கும். 100 மீட்டர்ஸ் கீழே இருந்து மூவ்மெண்ட்ல இருக்கும் கெல்ப்ஸ். ஓகேங்களா? அப்ப சின்னதா பிரான்ச்சஸ் உள்ளது எக்டோகார்பஸ் இருக்கு பாருங்க. எக்டோகார்பஸ் 100 மீட்டர் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர் என்னது கெல்ப்ஸ். கெல்ப்ஸ்ங்கிறது 100 மீட்டர் இருக்கும். ஸோ இங்க கவனிங்க. அடுத்தது குளோரோபைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏபி குளோரோஃபில் பிக்மெண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபி, இங்க வந்து ஏசி. ஓகேங்களா? குளோரோஃபில் ஏ அண்ட் சி. அதுக்கப்புறம் கரோட்டினாய்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஜாந்தோபில்ஸ் இருக்கு. இதுதான் இந்த ஆல்கேவுக்கு கலரை கொடுக்குது. எது? இங்க இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸும் அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஜாந்தோபில் தான் இந்த ஆல்கேவுக்கு பிரவுன் கலரை கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ். they vary in color from, இது எந்தெந்த கலர்ல இருந்து வேரி ஆகுது, olive green to brown depending upon the amount of xanthophyll pigment. xanthophyll pigment அதிகமா இருந்தது அப்படின்னா நல்ல பிரவுன் கலரா இருக்கும். xanthophyll pigment கம்மியா இருந்ததுன்னா ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கும் பிக்மெண்ட்ஸ். ஓகே, பிக்மெண்ட்.
ஸோ அமௌண்ட் ஆஃப் சாந்தோஃபில் பிக்மெண்ட், அந்த பிக்மெண்ட் பேர் வந்து பார்த்தோன்னா வியூகோசாந்தேன். இதை நோட் பண்ணீங்க. ஸோ வியூகோசாந்தினுடைய பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆர் எந்த அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தே ஆர் ஆலிவ் கிரீன் டு ப்ரௌன் டிபெண்டிங் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் சாந்தோஃபில் பிக்மெண்ட். எஸ்பெஷலி சாந்தோஃபில்ங்கிறது ஒரு பிக்மெண்ட், அது எஸ்பெஷலி எந்த கேட்டகரி அப்படின்னா வியூகோசாந்தேன். ஓகேங்களா? வியூகோசாந்தேன்ங்கிறது பர்டிகுலர் கலர்டு பிக்மெண்ட்ஸ், அதை பொறுத்து அது வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபுட் இஸ் ஸ்டோர்டு. Food is stored as என்னது? Complex carbohydrates. Sorry. So food is stored as a complex carbohydrate. அதாவது காம்ப்ளெக்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நிறைய பாலிசாக்கரைட்ஸ். ஓகேங்களா? அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா லாமினேரியன், இன்னொன்று என்னது மானிட்டால். லாமினேரியன்ங்கிறது கார்போஹைட்ரேட், உங்களுக்கு மானிட்டால்ங்கிறது ஆல்கஹால் ஸ்டோரேஜிங் காம்போனன்ட். நோட் பண்ணீங்க. மானிட்டால்ங்கிறது எதை ஸ்டோர் பண்ணக்கூடியது அப்படின்னா ஸ்டோர் த ஆல்கஹால். ஓகேவா? ஆல்கஹால் ஸ்டோர் பண்ணக்கூடியது. The vegetative cells have cellulosic cell wall. நோட் பண்ணீங்க. இதோட செல் வால் வந்து பாத்தீங்கன்னா எதால உருவா இருக்குன்னா செல் வால் செல்லுலோசிக். நம்ம அதுல வந்து டபுள் இது பார்த்தோம். இன்னர்ல வந்து செல்லுலோஸ், அவுட்டர்ல வந்து பார்த்தா பெக்டின்ங்கிற மாதிரி பார்த்தோம். இங்க வந்து பார்த்தா இதோட செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோசிக் செல்வால். அது செல்வால் வந்து செல்லுலோஸ்ல இருந்தாலும் அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜெலாட்டினஸ் கோட்டிங் என்னது இருக்கு. ஜெலாட்டினஸ் கோட்டிங்னா ஒரு பிசு பிசுப்பான ஒரு இது மாதிரி ஒரு சின்ன லைனிங் மாதிரி உங்களுக்கு வெளியில இருக்கு. ஜெலாட்டினஸ் கோட்டிங், அது பேர் தான் வந்து பார்த்தா அல்ஜின். அப்ப அல்ஜின்னா உங்களுக்கு செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸால் இருக்கு, பட் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூக்கஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்கு, அதான் அல்ஜின் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, புரோட்டோபிளாஸ்ட் கண்டைன் பிளாஸ்டிட். பிளாஸ்டிட்னா உங்களுக்கு தெரியும் பிக்மெண்ட்ஸ், பிளாஸ்டிட். அண்ட் சென்ட்ரல் என்ன இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூல் இருக்கு அண்ட் ஆல்சோ ஹேவ் எ நியூக்ளியஸ். ஓகேங்களா? The plant body is attached to the substratum by hold fast. So what do you mean by hold fast அப்படின்னா அந்த பிளான்ட்டோட அடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட அட்டாச் ஆகி ஏர் ஃபில்ட் மாதிரி இருக்கும். அதான் அடியில உள்ளது எல்லாமே ஹோல்ட் ஃபாஸ்ட். ஹோல்ட்னா பிடிச்சிருக்கு, ஒரு சக்கர் மாதிரி ஏர் கேப்சூல் மாதிரி ஹோல்டு ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட ஒட்டி இருக்கு. அண்ட் ஹேஸ் தி ஸ்டாக். அந்த ஸ்டாக்கு பேர் என்னது? ஸ்டைஃப். அந்த ஸ்டாக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? ஸ்டைஃப். கீழே உள்ளது போஸ்டோ ஹோல்டு ஃபாஸ்ட். லீஃப் லைக் போட்டோசிந்தட்டிக் என்னது ஆர்கன் இருக்கு, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ராண்ட்ங்கிறது லீஃப் லைக் போட்டோசிந்தட்டிக் பார்ட் ஆர்கன். எக்ஸாம்பிள் பாருங்க, எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சர்காசம், ஃபியூகஸ். இது எல்லாமே எந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பியோபைசியே பிரவுன் ஆல்கேல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுங்க. நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்குறாங்க, எக்டோகார்பஸ், சர்காசம். அடுத்தது இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பாருங்க, ஹவு தே ஆர் ரீப்ரொடியூஸ் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஃப்ராக்மெண்டேஷன், அதோட பாடி கட் ஆகி அதுலேருந்து ஒரு ஹோல் ஆல்கே ஃபார்மேஷன் ஆகும், ஹோல் பியோபைசி பிரவுன் ஆல்கே உருவாகும். ஏசெக்சுவல் தெரியும், பியர் ஷேப்டு பை ஃபிளாஜிலேட் ஜூஸ்போர். ட்ரையாங்குலர் வடிவில் இருக்க பியர் பெரிக்க வடிவத்தில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்இக்குவல் லேட்ரல் அட்டாச்சட் ஃபிளாஜெல்லா. ஃபிளாஜெல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். பட் இது எங்கே இருக்குது அப்படின்னா லேட்ரல், நுனியில கிடையாது. குளோரோஃபைசியில உள்ளதுதான் உங்களுக்கு நுனியில வந்து அந்த ஃபிளாஜெல்லா ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ்போர்ல அந்த ஃபிளாஜெல்லா வந்து எங்க இருக்குன்னா லேட்ரல் பக்கவாட்டுல இருக்கு, பட் அன்இக்குவல் இன் சைஸ். They have two unequal lateral attached flagella. நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியான கேமிட் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஐசோகேமஸ். அதுக்கு பேர் என்னது? ஐசோகேமஸ். அனைசோகேமஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் பட் ஃபங்க்ஷனலி சேம். ரெண்டுமே மூவ் ஆகும் அனைசோகேமில. பட் உங்களுக்கு ஃபீமேல் கேமிட் பெருசா இருக்கும், மேல் கேமிட் ஸ்மாலா இருக்கும், சின்னதா. ஊகேமஸ்ங்கிறது
பிசியலாஜிக்கலி அண்ட் என்னது மார்பலாஜிக்கலி டிஃப்ரெண்ட், ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்னு மூவ் ஆகும், இன்னொன்னு மூவ் ஆகாது. மூவ் ஆகாதது நான் மொட்டையில் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேமெட், எக்கு சின்னதா உள்ளது, ஸ்மால் சைஸ்ல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா மேல். The union of gamete occurs in the water. நல்லா தெரிஞ்சுங்க, கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகும்னா அதுக்கு முக்கியமா என்ன மீடியம் தேவை அப்படின்னா வாட்டர் மீடியம் இஸ் நெசசரி. ஆர் வித்தின் த ஊகோனியம், சிலது ஊகோனியம் குள்ளேயே உங்களுக்கு ஃபியூஸ் ஆகிடும், அது ஊகாமா ஸ்பீசிஸ். கேமெட் ஆர் எப்படி இருக்கும் அப்படின்னா பியர் ஷேப்டு, ஏன்னா அது பைரிஃபார்ம் பியரிங் டூ லேட்டரல் அட்டாச்சு ஃபிளஜெல்லா. அப்ப பைரிஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு கேமெட் இருக்கு அப்படின்னா அதோடைய லேட்டரல்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபிளஜெல்லாங்கிறது இருக்கும். தட் இஸ் கால்ட் பைரிஃபார்ம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்டு கேட்டகரி நம்ம பார்க்க போறோம். தேர்டு கேட்டகரியோட பேர் என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரோடோபைசியே. ரோடோ அப்படின்னாலும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், ரெட் கலர். ரோடோ அப்படின்னா என்னது, ரெட் கலர், அதுதான் ரோடோபைசியே. தே ஹாவ் ரெட் டாலை. அதோட பாடி என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா ரெட் டாலை. தாலஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், டாலை. டியூ டு த ரெட் பிக்மெண்ட், அந்த பிக்மெண்டோட பேர் அடுத்தது ஒன்மா இருக்கு பைகோ எரித்ரின். நோட் பண்ணீங்க, ஆர் பைகோ எரித்ரின், இது ஒன்மா இருக்கு. இது ரெட் கலரா வர்றதுக்கான காரணம் ஆர் பைகோ எரித்ரின். மெஜாரிட்டி ஆஃப் த மெரைன் எஸ்பெஷலி இந்த வார்மர் ஏரியா, மேக்சிமம் இது வந்து பார்த்தா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்காது, மெரைன் வாட்டர்ல தான் இருக்கும். அதில் இந்த வார்மர் ஏரியாஸ்ல அதிகமா இருக்கும், அதாவது சீயோடைய பாட்டத்துல. they occur in both in the well lighted region close to the surface of the water and a great depth in the ocean where relatively little light penetrates. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த கடல்ல வந்து பார்த்தா அந்த சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு வாட்டர்ல வந்து பார்த்தா சன்லைட்ங்கிறது இருக்கும். சன்லைட் உள்ள ஏரியாவும் இந்த ரோடோபைசியே குரோ ஆகுது. சன்லைட்டே இல்லாத டீப்பஸ்ட் ஓஷன், அதுலயும் கடலுடைய அடிப்பகுதியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடோபைசியே, அதாவது ரெட் ஆல்கே குரோவிங்கிறது அங்கேயும் இருக்கு, சர்ஃபேஸ்லயும் இருக்கு, டெப்த்லயும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அனதர் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் எப்படி இருக்கு அப்படின்னா மல்டி செல்லுலார். இது நோட் பண்ணீங்க, இது எந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தே ஆர் மல்டி செல்லுலார். சம் ஆஃப் த ஹேவ் த என்னது காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு வந்து லீஃப் லைக், ஸ்டெம் லைக், ரூட் லைக், நாட் ரூட், அதே போல வேறு போல, தண்டு போல, இலை போல ஒரு அமைப்பு உருவாகும். the food is stored as, எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஃப்ளோரிடின் ஸ்டார்ச். அங்க வந்து லேமிலே ஸ்டார்ச் பார்த்திருப்போம், தியோபைசியே. இந்த ரோடோபைசியே வந்து பார்த்தா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஸோ வாட் இஸ் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப. ஓகே, ஸோ ஃபுட் எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது வந்து பார்த்தோன்னா ரோடியான்ச், அது ஸ்டார்ச் which is structurally very similar to the அமைலோபெக்டின் மாதிரி இருக்கும், இன்னொன்று கிளைகோஜன் மாதிரியும் இது வந்து சேம் இதுல இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க பாலிசிபோனியா, இன்னொன்னு என்னது போர்ஃபைரா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராலிலேரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளைடியம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இதோட ரீப்ரொடக்ஷன் பாருங்க, இது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பை த பிராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பை நான் மொட்டைல் ஸ்போர். இங்க நோட் பண்ணீங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மொட்டைல் ஸ்போர் தான் வரும், பட் இங்க வந்து நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் வந்து இதாகுது. அதுக்காக ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஊகாமஸ். ஊகாமஸ்னா தெரியும், ஃபீமேல் வந்து பெருசா இருக்கும், நான் மொட்டைல், மேல் வந்து சின்னதா இருக்கு, தட் இஸ் மூவபிள் பை, இங்க பாருங்க, நான் மொட்டைல் gametes oogamous. it has a complex post fertilization development. ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் டெவலப்மென்ட்ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் த பாலிசியோபோனியா. இங்க உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பெர்மட்டாஞ்சியா, ஸோ ஸ்பெர்மாட்டியா அது வந்து மேல் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த கேமிட்டோஃபைட்ல இருந்தா வருது எல்லாமே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவிப்போகோனியா, அது ஃபீமேல்.
ரெண்டு ஃபியூஸ் ஆகும்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் நடந்து கேமிட்டோஃபைட் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் உருவாகுது. கேமிட்டோஃபைட்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி செல் ஆர் என்னது கோனி மொபைலைஸ்ட் அப்படிங்கிற செல்லு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் கார்போராஞ்சியா என்ற கிரிசோப் இது, அதுக்கப்புறம் கார்ஸ்போரோஸ்போர், அந்த ஸ்போர்ஸ் ரெண்டுமே மியாசிஸ் மெத்தட்ல ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு எத்தனை கேமிட்டோஃபைட் உருவாக்கு அப்படின்னா 4 கேமிட்டோஃபைட் இங்க உருவாகுது. ஸோ இதுலயே சொல்லிட்டாங்க போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் ஊகாமஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் படிச்சதுல ஒன்னு வந்து ஸ்மாலர் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் கேமிட் மூவபிள், பட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் மூவபிள் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அட் ஏ கிளான்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணீங்க. காமன் நேம், அதாவது எந்த இது குளோரோஃபைசியே காமன் நேம் கிரீன் ஆல்கே, பியோஃபைசியே காமன் நேம் ப்ரௌன் ஆல்கே, ரோடோஃபைசியே காமன் நேம் ரெட் ஆல்கே. ஸோ மேஜர் பிக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியம். குளோரோஃபில் ஏபி, இது குளோரோஃபில் ஏசி பிளஸ் என்ன இருக்கு அதுக்கு ப்ரௌன் கலரை கொடுக்கக்கூடிய ஃபியூகோசாந்தின் ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடி குளோரோஃபில் இருக்கு, இதுக்கு ரெட் கலர் கொடுக்கக்கூடிய பைகோ எரித்ரின் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டோர்டு ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபைசியல ஸ்டார்ச் வந்து ஸ்டோர்டு ஃபுட்டா இருக்கு. அடுத்தது பியோஃபைசியா வந்து பாத்தீங்கன்னா மேனிட்டால் இன்னொன்னு லேமிலேரியன் ஸ்டோர்டு ஃபுட். ரோடோஃபைசியல வந்து பாத்தீங்கன்னா புளோரிடியன் ஸ்டார்ச் தான் ஸ்டோர்டு ஃபுட்டா இருக்கு. செல்வால் வந்து பாத்தீங்கன்னா செல்லுலோசல் ஆயிருக்கு, இது செல்லுலோஸ் பிளஸ் ஆல்ஜின் அவுட்டர்ல மியூக்கோஸ் மாதிரி உள்ளது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ரோடோஃபைசியே செல்லுலோஸ் தான். ஃபிளஜெல்லார் நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் த இன்சர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 to 8 இருக்கு, ஈக்குவலா இருக்கும். அது எப்பிக்கல் நுனியில வந்து அந்த ஃபிளஜெல்லாருங்கிறது இருக்கும். ரெண்டு மேக்ஸிமம் ரெண்டு தான் பார்த்திருக்கோம். 2 to 8 வரைக்கும் இருக்குமா, அது ஈக்குவலா இருக்கும். இது 2 இருக்கும், அன்ஈக்குவலா இருக்கும், பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா. இதோட ஃபிளஜெல்லா வந்து பாத்தீங்கன்னா சைடுல இருக்கும், ஒன்னு பெருசா இருக்கும், இன்னொன்னு சின்னதா இருக்கும், அன்ஈக்குவல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஜெல்லாவே கிடையாது. ரோடோஃபைசியா வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஃபிளஜெல்லா. ஸோ அந்த கேமெட் வந்து மூவபிள் ஆகாது. ஸோ ஹேபிடேட் இது எங்க உயிர் வாழுது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், சால்ட் வாட்டர்ல இருக்கும், பிரேக்கிஷ் வாட்டர்ல இருக்கும். ஸோ பியோஃபைசியே ஃப்ரெஷ் வாட்டர்ல ரொம்ப கம்மியா இருக்கும், சால்ட் வாட்டர்ல அதிகமா இருக்கும், பிரேக்கிஷ் வாட்டர்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ரிவரும் ஷீ ஓஷனும் மிக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த ரீஜன் தான் பிரேக்கிஷ் வாட்டர். ஓகே, கடலும் ஆறும் ஜாயின் பண்ற இடம் பிரேக்கிஷ் வாட்டர், அங்கெல்லாம் இது அதிகமா இருக்கும். பட் ரோடோஃபைசியே சில இது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், பட் சால்ட் வாட்டர்ல அதிகமா இருக்கும், பிரேக்கிஷ் வாட்டர்லயும் அதிகமா இருக்கும். ஸோ இதோடைய அவுட்லைன் தான் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரயோஃபைட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகே, இதை நீங்க முடிச்சு வச்சிருங்க.